ஒரு மனிதன் கஷ்டப்படுவது கர்மவினையினால். ஒரு மனிதன் கஷ்டத்திலிருந்து வெளியில வருவது கர்மவினை அகலும் பொழுது அவனுக்கு கஷ்டம் தீரும். இல்லைன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். எப்படி வரும்னு தெரியாது. திடீர்னு ரோட்ல போவோம், ஒரு ஆக்சிடென்ட் ஆகும். அந்த ஆக்சிடென்ட் கிடையாது. எதுவுமே இந்த உலகத்துல ஆக்சிடென்ட் கிடையாது. எல்லாமே காரண காரியத்தோட தான் நடக்கும். பிரெசிஷன், அணு பிசகாம போகும். இதெல்லாம் கால்குலேட் எல்லாம் பண்ண முடியாது. யாராலையும் கால்குலேட் பண்ண முடியாது. வெரி இட்ஸ் டூ காம்ப்ளிகேட்டட். யூ அண்டர்ஸ்டாண்ட்? அப்படின்னா இப்ப நம்ம எப்படி பொழைச்சுக்கிறது குருஜி? எப்படி பொழைச்சுக்கிறது? கர்ம வினையை கரைக்க வேண்டும். அப்போ இயற்கைக்கு ஒத்திசைவாக செயல்பட வேண்டும். அடுத்தது, இயற்கைக்கு ஒத்திசைவாக எப்படி செயல்படுவது? கொடுக்கிற தன்மையில் செயல்படும். எனக்காக ஒரு செயல் செய்யறதை விட இந்த உலகத்துக்காக நான் ஏதோ ஒன்று கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை நோக்கத்தை வைத்து ஒரு செயல் செய்யும் பொழுது கர்மவினை அகலும். இப்போ உலகத்துல ஒரு டாக்டர் இருக்காரு. அந்த டாக்டரு மாசம் மினிமம் 10 லட்ச ரூபா 20 லட்ச ரூபா சம்பாதிக்கணுங்கிற ஒரு நோக்கத்துல தொழிலை பண்ணிட்டு இருக்கிறார். இன்னொருத்தர் ஒரு மனுஷன் இருக்கான். அவன் சின்ன வயசுல அவங்க அம்மா கேன்சர்ல ஏதோ ஒரு நோய் வாய்ப்பட்டு செத்து போயிட்டாங்க. அவனுக்குள்ள ஒரு பெரிய பாதிப்பு வந்துருச்சு. வாழ்க்கையில இனிமேட்டு என்னுடைய ஊர்ல யாருமே இந்த நோயில சாகக்கூடாது. உலகத்துல நான் சாகிறதுக்குள்ள எனக்கு அம்மாவுக்கு ஏற்பட்ட நிலைமை எந்த அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ நடக்கக்கூடாதுன்னு ஒரு வெறியில இந்த நோயை யாருக்கும் வரவிடாம தடுக்கிறது தான் என்னுடைய ஒரே பீயிங். இதைத்தான் நான் செய்ய போகிறேன். இதை கத்துக்கிட்டு உலகத்துல இருக்கிற அத்தனை நோயையும் தீர்க்க போறேன். இதுதான் என்னுடைய வாழ்க்கைன்னு ஒருத்தன் பீயிங்ல முடிவு பண்றான். அப்ப இதுக்கு என்ன செய்யணுங்கிற படிப்பை அவன் படிச்சுட்டு கடைசியில் அந்த மாதிரி ஒரு தொழிலை ஆரம்பிச்சு செய்யறான். அவனுக்கு 24 மணி நேரமும் நோயை தீர்க்கணுங்கிறது மட்டும்தான் அவனோட ஒரே குறிக்கோளா இருக்கு. இப்படி ஒரு டாக்டரு, முதல்ல சொன்ன மாதிரி ஒரு டாக்டர், இந்த 2 டாக்டர் இந்த ஊர்ல இருந்தா எவங்கிட்ட நம்ம போவோம்? அவங்கிட்ட தான் போவோம். உலகமே அவங்கிட்ட தான் போய் நிற்கும். காலடியில போய் நிற்கும். அவனுக்கு பணம் எவ்வளவு வருது வரல அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. உலகமே அவன் காலடியில போய் நிற்கும். அவனுக்கு 10 லட்சம் இல்ல 10 கோடியே வந்து உழுவும். அவன் அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. பட்டனை தட்டினா வந்து உழுவும். இதுதான் இயற்கை சட்டம். இப்போ இது கர்மா இல்ல, கர்ம யோகத்து தன்மையாக மாறும். அப்போ ஒரு மனிதன் எப்போ நான் என்ன கொடுப்பது, இந்த உலகத்துக்கு நான் பிறந்த நோக்கத்துக்கு நான் எதை கொடுப்பது அப்படிங்கிற மனநிலையில ஒருத்தன் செயல்படும் பொழுது அவனுடைய கர்மா அத்தனையும் கரைகிறது. இயற்கையின் சட்டம் இது.